தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சிங்கநல்லூர் உழவர் சந்தை அடுக்குமாடி குடியிருப்பு மக்களுடன் அப்பகுதியில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டுவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்கள் பங்கேற்றார். கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா. பழனிசாமி, கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி. எஸ். சமீரன், கோவை மாநகராட்சி ஆணையாளர் ராஜ்கோபால் சுங்கரா, பகுதி பொறுப்பாளர் சிங்கை மு. சிவா, கூட்டுக்குழுவின் வாதிகள் வே. ஜெயராம், முத்துக்குமார், சுந்தரேசன், குணசீலன், மனோகரன், தமிழ்மணி, சிங்கை தமிழ்மணி மற்றும் பகுதி செயலாளர் சிங்கை மு. சிவா, வட்டச் செயலாளர்கள் ஜெயராம், தென்னவர் செல்வம், கார்த்திக், சாந்தா மோகனா, ராஜ்குமார், ராதாகிருஷ்ணன், பாலாஜி, பிரவீன், குமரேசன், பரமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். கருத்துக்களை சொல்ல இங்கே அவர் சொன்னதை போல பல பேர் விற்பனை செய்துவிட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள். வாங்கியவருடைய நிலை என்ன? இதுவெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது எல்லாவற்றையும் பேசித்தான் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அது எதற்காக என்று சொன்னால், ஒருவேளை நம்ம பில்டிங் ஆரம்பிச்ச பின்னாடி யாராவது ஒரு நீதிமன்றத்திற்கு போய் மொத்த பில்டிங்கும் கேள்விக்குறி ஆக்கிவிட்டால் அது மிகப்பெரிய நஷ்டமாகிவிடுமே என்ற காரணத்தால் தான் நாங்கள் என்ன கருதினோம் என்று சொன்னால், ஒருவேளை விற்றவருக்கும் வாங்கியவருக்கும் இடையிலே பிரச்சனை இருந்தால் அந்த ஒரு வீட்டை பற்றி மட்டும் அவர்கள் நீதிமன்றத்திலே போய் முடிவு செய்து கொண்டு வர வேண்டும். மொத்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் உள்ளே வரக்கூடாது. அந்த ஒரு வீடு மட்டும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்ற வகையிலே தான் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று